நடுவண் அரசு தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழியை திணிக்கக்கூடாது என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, தாவேக தலைவர் விஜயை தாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை எனவும், திமுக கூட்டணி உடையும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் பகல் கனவு எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடைய சவாலை பத்தி எல்லாம் கவலைப்படல, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. சார், நான் தான் சொல்றேன், அவரை நாங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளல. தயவு செய்து அந்த கேள்விகள் வேண்டாம், அதை தவிர்த்து எந்த கேள்வி வேண்டியானாலும் கேளுங்க. சார், இருமொழி கொள்கை போதும். ஒண்ணு, நம்ம படிக்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி, அதை வெளிப்படுத்துவதற்கு ஆங்கில மொழி. எனவே இந்த இரண்டு இருந்தால் போதும். அதுக்கு மேல யார் வேணாலும் அவங்க சாமர்த்திய கத்துக்கலாம். அதை பத்தி நாங்க தப்புன்னு சொல்லல. ஆனால் இருமொழி கொள்கை தான் தமிழக அரசினுடைய கொள்கை. அதிலே படித்தவர்கள் தான் சிறந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். யார் எந்த பெரிய கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் வரல, அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க திணிக்கிறாங்க, மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும், அது கட்டாயம் என்று திணிக்கிறார்கள். நாங்கள் திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஒரு 2 மொழி போதும் தமிழ்நாட்டுக்கு, மூன்றாவது மொழி தேவையில்லை.